புதுச்சேரியில் மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டி MOH ஃபாரூக் மரைக்கையார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் ஹோப் நிறுவனத்துடன் இணைந்து நடைபெற்ற இந்த நிகழ்வில் 97 மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பள்ளி துணை முதல்வர் பிரேம்குமார் ஜூலியன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மாதவிடாய் சுகாதாரம் பெண்களின் ஆரோக்கியத்தின் இன்றியமையாத அம்சமாகும். இருப்பினும் இது பெரும்பாலும் களங்கம் மற்றும் தவறான தகவல்களால் சூழப்பட்டு இருக்கிறது. மாதவிடாய் ஆரோக்கியம் தனி நபருக்கு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான மாதவிடாய் பொருட்கள் பயன்பாடு மற்றும் மாதவிடாய் காலத்தில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் பற்றி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர் மோனிகா, மருத்துவர் நல்லம்மாள் ஆகியோர் மாணவிகளுக்கு விளக்கினர். ஹோப் நிறுவனத்தின் சமூக பணி பயிற்சியாளர்கள் சானிட்டரி நாப்கின்கள், டாம்பன்கள், மாதவிடாய் கோப்பைகள் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணிப்பட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு மாதவிடாய் சுகாதார பொருட்களை பற்றியும் அவற்றின் நன்மைகள் மற்றும் சரியான பயன்பாடு குறித்தும் வீடியோக்கள் மூலம் விளக்கினர். கேரள மரியன் கல்லூரியின் சமூக பணி பயிற்சியாளர்கள் அக்ஷரா எஸ் நாயர், ஆரிய நந்தனா PM மற்றும் கடலூர் பெரியார் கல்லூரி மாணவி சௌந்தர்யா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் கரிக்கலாம்பாக்கம் சமுதாய சுகாதார மையம் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்டது. மருத்துவர் பிரியங்கா மற்றும் மருத்துவர் ஸ்ருதி ஆகியோர் மாணவிகளுக்கு பாதுகாப்பான மாதவிடாய் குறித்து விளக்கினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள், மேலும் மாதவிடாய் பற்றிய அத்தியாவசிய தகவல்களை கொண்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. ஆசிரியைகள் பச்சையம்மாள், எழிலரசி, வீணா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாதவிடாய் பராமரிப்பு குறித்த பொதுவாக சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்களை எடுத்து கூறி அதற்கான சரியான நடைமுறை ஆலோசனைகளையும் வழங்கினர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. அது எப்படி வைக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு வச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். ஸோ அது உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பேட்ஸ் வைக்க மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி அந்த கப் இருக்கும்ல. ஸோ பிளட் எதுவுமே வெளியே வராது, லீக் ஆகாது. அந்த ஹோல் கிட்ட இந்த கப் இப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ வர பிளட் ஃபுல்லாக அதில் தான் வந்து ஃபில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துட்டா அதுக்கப்புறம் அது நம்ம பார்த்துட்டு அந்த பிளட் நம்ம கைக்கு டச் ஆகாமல் பார்த்துக்கணும், ஏன்னா அதனால நமக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அந்த கப் நம்ம ட்ரை ஒரு சிங்கில் ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஹாட் வாட்டரில் அது வச்சிடணும். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வச்சு தான் அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு பத்திரமா ஒரு சேஃப் பிளேஸில் வச்சுருந்தோம். திருப்பி நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இப்போ நிறைய டெக்னாலஜி வருது, நிறைய டெவலப் ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த பேட் ஸ்டேஜில் வந்துட்டு கப் ஸ்டேஜ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.